ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட உள்ள நிலையில வந்து பிரதமருடைய இந்த பயணம் தேர்தல் முடிவுகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு? வட இந்தியாவில் கண்டிப்பாக ராமர் கோவில் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஊக்குவிக்கும் சக்தியாக இருக்கும். ஆப்போசிஷன் பார்ட்டி டோட்டலி ஸ்பிளிட் அண்ட் டிவைடட். அதனால அவங்களால எழுந்துக்க முடியாது, முதுகெலும்பு கிடையாது எதிர்கட்சிகளுக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற 9 312 எம்பி சீட் இருக்கு கௌதம். 2 எம்பி காங்கிரஸ்ல. அசிங்கம். உண்மையிலேயே நிதிஷ்குமார் அந்த இந்தியா கூட்டணியில அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்லையோ? ஒரு விதமான நெருக்கடியில வேற வழி இல்லாம நம்ம உருவாக்கிட்டோம், நம்மளே வெளியே போனா நல்லா இருக்காதுன்ற டோன்ல தான் அவர் உள்ள இருக்காரோ? நிதிஷ்குமாருக்கு அந்த கோபம் ராகுல் காந்தி மீது தான், லாலு பிரசாத் யாதவ் மீது தான். அதனால தான் அவர் திருப்பி தன்னுடைய கோட்டை மாத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சரும் ஆளுநர் 2 பேரும் சந்திக்க போறாங்க. வட இந்திய சூழ்நிலையை பார்த்தால், எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அவல நிலையை பார்த்தால், ஒருவேளை 3வது முறையாக நரேந்திர மோடி 2024 3வது முறையாக பிரதமர் ஆனாலும் அந்த பேக்ரவுண்ட பார்த்தீங்கன்னா அடுத்த 2.5 வருடம் நரேந்திர மோடியுடன் தான் நாம் கைகோர்த்து இருக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினும் சரணடையக்கூடும். அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னதோட பாஜகவோட கூட்டணிங்கிறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆழம் தெரியாத கால விடல கௌதம். திமுக கூட்டணி பாருங்க, அவங்களும் காங்கிரஸுடைய நிலைமை வட இந்தியாவில் இருக்கிறத பார்த்துட்டு காங்கிரஸை விட்டுள்ளாமான்ற ஒரு சீரியஸ் திங்கிங் கூட அவங்க கையில் இருக்குது. நான் செக்ரட்டரியேட் போட மாட்டேன்னு சதுர வாங்கினே நான் போக மாட்டாங்க, பார்லிமெண்ட் உள்ள போக மாட்டேன், அப்படி ஜெயலலிதா கூப்பிட்டு போது கூட போவேன். ஆனால் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆக விசிகா வெளியே வந்துடும். காங்கிரஸை குழப்பி விடுகிறார் என்றால் அது விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் தான் காங்கிரஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. லெட் அஸ் நாட் கோ வித் டிஎம்கே, லெட் அஸ் நாட் கோ வித் டிஎம்கேன்னு எல்லாட்டி எங்கிட்ட 2 சீனியர் லீடர்ஸ் டோல் மீ. எந்த பிரதமர் வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் சொன்னார். இப்போதான் சொல்றாரா இப்போ? ஸோ தேர் இஸ் எ சேஞ்ச், பர்செப்ஷன் சேஞ்ச். தமிழக அரசியல் சுறுசுறுப்பாக இருக்கிறது. 2024க்கு பிறகு அதிமுக எந்த நிலைமையில் 2023, 24, 22 இருந்ததோ அதே நிலைமை திமுகவிற்கும் ஏற்பட்டாலும் படலாம். ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இன்னைக்கு வந்து அயோத்தியால வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ரோட் ஷோ மாதிரி பல கிலோமீட்டர்கள் வந்து அங்க இருக்கிற தொண்டர்களை கையசிச்சு அவர் இது பண்ணி போயிருக்காரு. ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்கப்பட உள்ள நிலையில வந்து பிரதமருடைய இந்த பயணம் தேர்தல் முடிவுகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்? பாரத் ஒன் நேயர்களுக்கும் கௌதம் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் கேள்வி கேட்டது மிகவும் சிறப்பான கேள்வி. காரணம் என்ன என்று கேட்டால் கௌதம், வட இந்தியாவில் குறிப்பாக அயோத்தியாவில் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது இதே சமயத்தில் 15,000 அல்லது 20,000 கோடி ரூபாய்க்கு செலவான புது விமான நிலையம், 5 புது ரயில்கள் என்றெல்லாம் நரேந்திர மோடி பச்சை கொடி காண்பித்து அவைக்கு ஆதரவு தெரிவித்து பற்பல நூதன திட்டங்களை அவர் இயக்கி வைத்தார் என்று. அது வட இந்திய அரசியலில் கண்டிப்பாக தாக்கத்தை உண்டாக்கும். குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய கூட்டணி அரை பிரசவத்திலும் முழு உருவம் இல்லாத, கொள்கை இல்லாத, தலைமை இல்லாத, தலை இல்லாத கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் நேற்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து நாங்கள் அந்த அயோத்தியா இனாகுரேஷன் ஜனவரி 22க்கு போவோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதனால சிவசேனா சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு இன்விடேஷன் வரல, நான் போக போறதில்லைன்னு. அங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சிக்கு அழைப்பு வரவில்லை, ஜேடியுக்கு அழைப்பு வரவில்லை. ஆக எதிர்கட்சிகளை புறக்கணித்ததா இந்த ராமர் கோவில் என்று கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த ராமர் கோவில் விஷயத்தை கௌதம் 3 விஷயங்களாக 3 பிரிவுகளாக பாரத் ஒன் நேயர்களுக்கு நான் பிரித்து அரசு ஆராய்ந்து ஆசைப்படுகிறேன். ஒன்று,
ஸ்பிரிச்சுவலா பார்க்கலாம் அத. கொள்கை ரீதியாக இருந்தாலும், ஆன்மீக ரீதியாக பார்த்தால், அரசியல் ரீதியாக பார்த்தால், சட்ட ரீதியாக பார்த்தால், வியாபார ரீதியாக பார்க்க வேண்டும். இந்த 4 ரீதியில் பார்த்தீர்களானால் தங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைத்துவிடும். நரேந்திர மோடி எது செய்தாலும் அதிர்ச்சி, பரபரப்பு, சஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்கும். இன்று பாருங்க, அவர் ரோட் ஷோ வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நரேந்திர மோடி இறங்கின உடனேயுமே அங்க இருக்கக்கூடிய ரயில் ஆகாய விமான நிலையம் இன்று ஏர் இந்தியாவும் இந்தியா இண்டிகோ மற்றும் விஸ்தாரா போன்ற ஏர்பிராட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாம்பேலேருந்து அயோத்தியா, சென்னையிலேருந்து அயோத்தியா, பெங்களூர்லேருந்து அயோத்தியா, டெல்லியிலேருந்து அயோத்தியா என்று. ஆக கடந்த ஒரு மாதத்திற்குள் அயோத்தியாவை முக்கிய பொசிஷனுக்கு கொண்டு வந்து விட்டார். அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி விட்டார். நரேந்திர மோடி 3-4 முக்கிய விஷயங்களை செய்திருக்கிறார். அதை நான் வர்ணித்து காண்பித்தால், குஜராத்தில் 3000 கோடி ரூபாய் செலவில் 80 அடி 90 அடி உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு, கேவடியா என்ற இடம் குஜராத்தில். அங்கு பாருங்க, இப்போ நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. இங்க ஸ்பிரிச்சுவல் பார்ட்டாக இந்த ராமர் கோவில் என்பது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கையில் வைத்துக் கொண்டிருந்த கட்சி. மந்திர் வஹி பனாயங்கே, அந்த இடத்தில் நாங்கள் கட்டுவோம் கோவிலை என்று வாக்குறுதி தந்தார்கள். நரேந்திர மோடி இருக்கக்கூடிய சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் அதற்கு சாதகமாக முஸ்லிம்களுக்கு அந்த இடம் இல்லை என்றும் இந்துக்களுக்கு அந்த இடம் என்றும் பிரித்து விட்டதனால் 333 எம்பி பாரதிய ஜனதாக்கு கிடைத்ததனால் இந்த அரசியல் பின்னணியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நாளை வரக்கூடிய ஜனவரி 22ஆம் தேதி 2024ஆம் வருஷத்தில் காலை 12 மணிக்கு இந்த கோவில் திறப்பது. வட இந்தியாவில் குறிப்பாக 8 ஹிந்தி மாநிலங்களில் பசுமுத்திரம் என்று கேஜி செய்தாரே திராவிட முன்னேற்ற கழக எம்பி செந்தில்குமார், சாட்டை அடி அடிக்கும் அளவிற்கு அந்த செந்தில்குமாருக்கு மூஞ்சியில் கரி பூசுமாத மாதிரி வட இந்தியர்கள் லட்டாக ஓட்டு போடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் போன்ற இடங்களெல்லாம் ராமர் என்றாலே அது மரியாதா புருஷம் ராம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ நம்ம இதை ஸ்பிரிச்சுவலா பார்த்தாச்சு. பாலிடிக்ஸ் பாருங்க, எதிர்கட்சி உடைச்சிடுச்சு இந்த ராமர் கோவில்ங்கிறது. லீகலா பாருங்க, இதே கபில் சிப்பல் காங்கிரஸ் வழக்கறிஞராக இருந்தவர், இன்க்ளூடிங் ப. சிதம்பரம், இந்த கேசியை 2014 எடுக்கக்கூடாது, தயவுசெய்து இதை 2019 எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஸோ அது வந்து லீகலா போயிடுச்சு. நவ் கம் டு தி கமர்ஷியல் ஆங்கிள். கமர்ஷியலா பார்க்க போனீங்கன்னா கொள்ள வியாபாரங்க. ஒரு 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அங்கே கிடைச்சிருக்குங்க. அந்த ஸ்தபதிகள் கட்டுறது, வீடு கட்டுறவங்க, குறிப்பாக சென்னையில் இருந்து கூட சில பேர் அந்த 700 கிலோ எடையுள்ள மணியை கோயம்புத்தூரிலிருந்தும் தஞ்சாவூரிலிருந்து கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியை நான் படித்தேன். ஸோ இப்படி ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி விட்டது. டூரிசம் ஸ்பாட் ஆயிடுச்சு. எப்போ ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலும் கௌதம், அது இட் பிகம்ஸ் a டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த பின்னணியில் பார்த்தால் வட இந்தியாவில் கண்டிப்பாக ராமர் கோவில் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஊக்குவிக்கும் சக்தியாக இருக்கும். அதையும் தவிர 1989 நரேந்திர மோடி குஜராத்தினுடைய பாஜக பொதுச் செயலாளராக இருந்த பொழுது சோம்நாத் டு அயோத்தியா என்ற ஒரு ரத்த யாத்திரை போனார் 1989. 700 கிராமங்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத்தில் அவர் நடைபயணமாகவும் ரத்த யாத்திரையும் சென்றவர் அவர். ஸோ ஆக மொத்தம் இந்தியாவினுடைய பரப்பளவு, இந்தியாவினுடைய கொள்கை, இந்தியாவினுடைய ஆன்மீகம், இந்தியாவினுடைய ஆளுமை எல்லாமே கடந்த 45 ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருந்த 24x7x365 டிகிரிஸ் இருக்கக்கூடிய 365 டேஸ் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசியல்வாதி கண்டிப்பாக தனக்கு சாதகமாக இந்த அயோத்தியா டெம்பிளை தனக்கு சாதகமாக செய்து விட்டார். அதுதான். ஆனா இங்க எனக்கு என்ன ஒரு சின்ன கேள்வினா, இந்த நீங்க சொல்ற இந்த எல்லா பாயிண்ட்டுமே இந்தியா கூட்டணிக்கும் தெரியும். அயோத்தியில ராமர் கோயில் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க அரசியல் சூழ்நிலை எப்படி மாறும்னு காங்கிரஸ் ஆகட்டும், இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். எப்படி பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களோ அதே மாதிரி இந்தியா கூட்டணியும் இதை வச்சு நம்ம எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அந்த சைட்ல ஒரு அரசியலும் நடந்துட்டு இருக்குல்ல, அதை நாம கண்டுக்காம விடுறோமோ? அது நான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி கண்டுக்கா விடணும்னு சொல்லவே இல்லையே. கண்டுக்க வேண்டும்.
சிவசேனா 2ஆக உடைந்து விட்டது கௌதம். ம். என்ன பேசுறீங்க நீங்க? சிவசேனா பாரத் தாக்கரேனுடைய இந்து சாம்ராட் என்று சொல்லக்கூடிய பதவி வைத்தவர். அது மாபெரும் ஒரு 40 ஆண்டுகளாக மகாராஷ்டிராவிலும், குஜராத்திலும், வட இந்தியாவிலும் சிவசேனாவுக்கு இருக்கக்கூடிய ஆதிக்கம் என்பது மகாராஷ்டிராவில் எல்லை கொள்ளாதது. அது 2ஆ உடைஞ்சிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, எப்போ இந்து சாம்ராட் சொல்லிட்டு இந்து கொள்கையை விட்டுவிட்டு செக்குலரிசம் கொள்கைக்கு, மத சார்பின்மை கொள்கைக்கு உத்தவ் தாக்கரே சிவசேனா சென்று விட்டதோ, உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவிலிருந்து ஏக்நாத் ஷிண்டே வெளிவந்தாரோ, அதில் கூடவே சரத்பவார் வெளிவந்தாரோ, மகாராஷ்டிரா அரசியல் என்பது வீணாகிவிட்டது. அதுவும் ஒரு திரிசங்க சொர்க்கில் நிறுத்தி விட்டது. ஆனால் உத்தவ் தாக்கரே இந்துக்களுக்கு விரோதி என்ற ஒரு வர்ணனையும் மகாராஷ்டிராவில் வர ஆரம்பித்து விட்டது. அதை தவிர முஸ்லீம் ஓட்டு 30% இருக்கிறது வெஸ்ட் பெங்காலத்தில் என்பதனால் மம்தா பானர்ஜி வரமாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் சோனியா காந்தி ஏன் இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுக்கல? எஸ் வி வில் அட்டெண்ட் சொல்ல அவங்க. பசுபதிநாத் கோவிலாக இருந்தாலும் சரி, திருப்பதி கோவிலாக இருந்தாலும் சரி, ஸ்திரிடி சாய்பாபா கோவிலாக இருந்தாலும் சரி, சோனியா காந்தி அம்மையார் 1991க்கு பிறகு தன்னுடைய கணவர் இருக்கும் போதும் சரி, மறைந்த போதும் சரி, ஒரு இந்து கோவிலுக்கு கூட போகக்கூடாது என்ற ஒரு ஆளுமையை அந்த அம்மா வைத்து இருந்தார்கள். அதனுடைய பின்பன்பம் தான் காங்கிரஸை ஏகே ஆண்டனி ரிப்போர்ட் சொன்ன மாதிரி 2016 ஏகே ஆண்டனி ஏன் காங்கிரஸ் படுவீழ்ச்சி அடைந்தது என்று ரிப்போர்ட் கொடுத்திருக்க. அந்த ரிப்போர்ட் 18 பக்க ரிப்போர்ட் நான் வச்சிருக்கேன் கௌதம். அந்த ரிப்போர்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க, இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு சாதகமாக காங்கிரஸ் வந்துவிட்டது என்ற பிரச்சாரத்தை பாஜக முன்னிறுத்தியது பொதுமக்கள் அங்கீகரித்து ஆரம்பித்து விட்டார்கள். இனி காங்கிரஸ் இந்துக்கு எதிராக போகக்கூடாது என்று ஆண்டனி எழுதி கொடுத்தார். இந்த 3-4 காரணத்தை வைத்து பார்த்தாலே தாங்கள் கேட்டதற்கு பதில் கிடைத்துவிடும். தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி டோட்டலி ஸ்பிளிட் அண்ட் டிவைடட். அதனால அவங்களால எழுந்துக்க முடியாது. முதுகெலும்பு கிடையாது எதிர்கட்சிகளுக்கு. இன்னொன்னு சொல்றேன், நான் சொன்ன இந்த 9 மாநிலங்கள், குஜராத், சாரி, நம்ம உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற 9த்துல 312 எம்பி சீட் இருக்கு கௌதம். 2 எம்பி காங்கிரஸ்ல. அசிங்கம். நான் ஒரு அரசியல் ஆலோசகராகவும் அரசியல் விரிவாளராகவும் நான் இருந்தது ஒரு சீனா ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவு மட்டத்தரமாக குறைந்து விட்டது காங்கிரசுடைய ஆதிக்கம். காரணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் ராகுல் காந்தி கேளுங்க, எப்ப பார்த்தாலும் அவர் சைனா சைனான்னு இல்லையா அதானின்னு அந்த 2 தவிர வேற யாருக்கு தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தை தான் நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு நேத்தி. காங்கிரஸுக்கு வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நேத்தி அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி கூட்டணி வேண்டும் என்றால் காங்கிரஸ் தன்னுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட்டை குறைத்து கொண்டு மாநில கட்சிகளுக்கு சாதகமாக செயல்பட்டால் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம், குறிப்பாக திமுக. தமிழகத்தில் திமுகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பீகார்னா அது கொடுக்கணும். வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி. அப்படி பார்க்க போனீங்கன்னா காங்கிரஸ் வந்து 2 சீட்டு, 1 சீட்டு, 3 சீட்டு, 4 சீட்டு. இப்ப நீங்களும் தமிழ்ல பேசுறீங்க, நானும் பேசுறேன். நீங்களும் தமிழ்நாடு அரசியலே பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறீர்கள். திமுக என்ன ஒரு 15 சீட் கொடுத்துருவாங்களா காங்கிரஸுக்கு இந்த வாட்டி லோக்சபால? இரட்டை இலக்கம் வரதே இந்த முறை சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முறை எந்த முறையுமே ஆல்வேஸ் இட்ஸ் சிங்கிள் டிஜிட் பார்ட்டி. வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க 2ங்கிறாங்க. நம்ம நிதிஷ்குமார் சொல்ற 4 சீட் தரேங்கிறாங்க. மகாராஷ்டிரால அவ்வளவு ஆதிக்கம். அப்துல் ரஹ்மான் அந்தரே, வசுந்த் சாத்தே, தாதா பட்டேல், சரத்பவார் இருந்த காங்கிரஸை வளர்த்து இருந்த கட்சி மகாராஷ்டிரால வேரூன்றிய கட்சி. அங்கு 3 சீட்டு 4 சீட் தரேங்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் ஹஸ் பிகம் சிங்கிள் டிஜிட் பார்ட்டி. இந்த பின்னணியில் பார்த்தால் எதிர்கட்சியினுடைய கூட்டணிக்கு பசையாக இருப்பது, குளூவாக இருப்பது, பெவிகோலாக இருப்பது காங்கிரஸ். அது பிரித்து விட்டதனால் எதிர்கட்சியினுடைய ஆதிக்கம் 2029 அவர்கள் முன்னேற ஆரம்பித்து அரசியல் செய்தால் அவர்களுக்கு ஆட்சி பிடிக்க முடியும். இல்லை என்றால் 2029 கடினம் என்று தான் என்னுடைய வர்ணனை. காரணம், நான் 1967 நான் அரசியலை பார்த்து கொண்டிருப்பதனால் சொல்லுகிறேன். இப்ப இந்த இதுல வந்து இந்த இந்தியா கூட்டணியில இருந்து ஒரு 2-3 நாளா நிதிஷ்குமார் வெளியே வர போறாரு. திரும்ப பிஜேபியே போய் சேர போறாரு. காங்கிரஸோட அவருக்கு சில
கருத்து வேறுபாடுகள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே நிதிஷ்குமார் இந்த இந்தியா கூட்டணியில அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்லையோ? ஒரு விதமான நெருக்கடியில வேற வழி இல்லாம நம்ம உருவாக்கிட்டோம். நம்மளே வெளிய போனா நல்லா இருக்காதுன்ற டோன்ல தான் அவரு உள்ள இருக்காரோ? ஆமா, ஆமா. அவர் மனது உடைந்து இருக்கிறார். காரணம் அங்கு லாலு யாதவ் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ம். தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஜனதா தளில் இருக்கக்கூடிய 20 அல்லது 20 எம்எல்ஏக்களை விலை வாங்க பார்க்கிறார் தேஜஸ்வி யாதவ். ம். அதே மாதிரி பாஜகவும் செய்கிறது. ஆனா பாஜக அங்கு வளர்ந்து விட்டதனால் தே டோன்ட் வாண்ட் டு டச் நிதிஷ்குமார். அதையும் தவிர ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும் நம்ம பாரத் ஒன் நேயர்களுக்கு. ராகுல் காந்தி வந்து நிதிஷ்குமார் கிட்ட சொல்லி விட்டார். முதல் கூட்டம் பாட்னாவில் நடந்தது. மிக சுறுசுறுப்பாக, உற்சாகமாக நடந்தது. அதை டீரெயில் பண்ணி விட்டாரு. நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னுட்டு லாலு யாதவ், நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டாரு ராகுல் காந்தியை. அது சோனியா காந்திக்கு பிடிக்கவே இல்லைங்க கௌதம். அந்த பேக்ட்ராப்ல பார்த்தீங்கன்னா, அந்த அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய இண்டி கூட்டணி பாட்னாவிலிருந்து பெங்களூர் சென்றது. பெங்களூரிலிருந்து மும்பை சென்றது. மும்பையிலிருந்து டெல்லி வந்தது. இந்த 4 மாசத்துக்குள்ள 4 கூட்டத்துக்குள்ள 3 மாநில தேர்தல்களில் நாங்க வெற்றி பெற்று விடுவோம். தங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் என்று ராகுல் காந்தி திருப்பி திருப்பி அதானி திட்டினாரு. மீதி எல்லாம் சொல்லிட்டு 3 தோத்து போட்டாங்க காங்கிரஸ். எதிர்க்கட்சிகள் குறிப்பாக இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் கட்சிகள், அதாவது ஸ்மாலர் பார்ட்டிஸ் லைக் ஜேடியு, இதெல்லாம் they thought that Congress importance is out in North India. என்னை பொறுத்த மட்டும் நிதிஷ்குமாருக்கு வந்த கோபம் ராகுல் காந்தி மீது தான், லாலு பிரசாத் யாதவ் மீது தான். அதனால தான் அவர் திருப்பியும் தன்னுடைய கோட்டை மாத்திக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீஸ் a turn coat. பிஜேபி பக்கம் போனால் பிஜேபியில் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி will welcome him to split இண்டி கூட்டணி. அப்புறம் நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதனால தான் எனக்கு நன்றாக தெரிந்த லல்லன் சிங் என்பவரை நீக்கம் செய்துவிட்டு தானே பொறுப்புள்ள தலைவர் ஆகிவிட்டார் நிதிஷ்குமார். ஸோ இன்டர்னல் பாலிடிக்ஸ் இப்ப பாருங்க கௌதம், எல்லா கட்சி இண்டி கூட்டணிக்கு கட்சியில டிஸ்பிளிட் ஆயிட்டே வருது. தி லாஸ்ட் ஒன் இஸ் நிதிஷ்குமார். அந்த லல்லன் யாதவ்ங்கிறவர் வந்து இப்ப பிஜேபி பக்கம் வந்தாலும் வந்துடுவாரு. ஆனா நிதிஷ்குமார் மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளரா முன்மொழியும் போது எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல அப்படின்றும் அவர் பதிவு பண்ணாரே சார். அதையும் நம்ம நாம்கே வாஸ்தே, அது வெறுமைக்கான நாம்கே வாஸ்தே, அது இஸ் நாட் சீரியஸ் ஒன். அது வெறும் கேலிக்காக சொல்லுவது. அவர் உள்ளூர் அவருக்கு மனசுல ஒரு தாபம் இருக்கத்தான் செய்கிறது கௌதம். அதை நான் நன்றாக அறிவேன். காரணம், நிதிஷ்குமார் அவர்களை இன்றல்ல நேற்றல்ல கடந்த 1989 விபி சிங் அரசாங்கத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு அருகே சம்தா பார்ட்டி என்று வைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதிருந்து நான் நன்றாக அறிவேன். அவருக்கு இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் பிரதமர் ஆகணும்னு. இல்லாம எங்க போஸ்டர் வருது கௌதம், அவங்க இருக்க பக்கத்துல போஸ்டர் ஒட்டியிருக்காங்களே, அகலே பிரதான் மந்திரி நிதிஷ்குமார் ஆயே ஆயே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதையும் தவிர நிதிஷ்குமாருக்கு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார் பிரசாந்த் கிஷோர்னுட்டு திமுக ஆட்சி மன்றத்தில் உட்கார வைத்த பீகாரி ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர், போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து இதே லல்லன் சிங் இடத்துல இருந்தவர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஜேடியு. அவர் எழுதி விட்டார் நிதிஷ்குமார். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஊரெல்லாம் போயிட்டு இருக்காரு, பீகார் முழுக்கலும். பிரசாந்த் கிஷோர் அவர் எங்கிட்ட சொல்றது என்னன்னா, நிதிஷ்குமார் இஸ் நாட் a challenger to மிஸ்டர் நரேந்திர மோடின்னு அடிச்சு போட்டு சொல்றாரு. சோ அதனால தான் அங்க நிதிஷ்குமார் மேல இருக்கக்கூடிய கசப்பு. சரி, இப்போ தேசிய அரசியலை தாண்டி நான் கொஞ்சம் தமிழக அரசியல் விஷயங்கள் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சரும் ஆளுநர் 2 பேரும் சந்திக்க போறாங்க. ஆண்டுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு ஆளுநர் உரையோட தொடங்குறதுக்கு அழைப்பு விடுக்கிறதாகவும், உச்சநீதிமன்றம் வந்து 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க, மசோதா தொடர்பா விவாதிங்கன்னு சொன்ன ஏற்கனவே ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்தாரு. சோ அது தொடர்பா பேச போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு தமிழக அரசியல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது? டர்னிங் பாயிண்டா தான் இருக்கும். இது ஆக்கப்பூர்வமாகத்தான் இருக்கும். காரணம், RN ரவிக்கு கிடைத்த குட்டு என்பது சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அதிகமாக குட்டு கிடைத்து விட்டது. அடிச்சு டொக்கும் கொட்டி விட்டாங்க. ஆனா அதே அண்டை மாநிலமான
ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் அவர் வந்து என்ன கொலை பண்ண வராங்க சீஃப் மினிஸ்டர் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர். ஹி கான் இன் a different direction. அதையும் தவிர தற்போது துணை ஜனாதிபதி ராஜ்யசபா சேர்மனாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் என்பவர் மம்தா பானர்ஜி கண்ணில் விரலை விட்டு ஆட்டினாருங்க. மம்தா பானர்ஜி ஒரே ஒரு வேண்டுகோள் விட்டாங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட. ஹேமந்த பிஸ்வ சர்மா மூலமாக, அசாம் சீஃப் மினிஸ்டர் மூலமாக, நான் மோடி எது சொன்னாலும் கேட்கறேன், நான் வாயை மூடிட்டு இருக்கேன், ஆனா இந்த ஆளை மாத்துக்கு தயவு செய்துன்னுட்டு. அந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் ஒத்து போயிருந்தான்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீங்க 3 ஆளுநர்களை 3 விதமாக நரேந்திர மோடி அரசியலாக கையாண்டதை தாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்னு வந்து ஆர்.என். ரவி, another one is ஜெகதீப் தங்கர், வெஸ்ட் பெங்கால் கவர்னர், 3வது வந்து ஆரிஃப் முகமது கான். இவங்களை உசுப்பி விட்டது மத்திய பாஜக தான். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். யாரும் இல்லைங்கல, அரசியல் செய்து தானே வந்திருக்காங்க. ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டணி அந்த மீட்டிங் வித் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னர் சுகமாகத்தான் இருக்கும். இனி சனாதன தர்மத்தை பற்றியோ நீட் பற்றியோ அதெல்லாம் பேசுறதை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. காரணம் என்னாச்சுங்க? அரசியல் காரணம். 2024 பொது தேர்தல் வர இருக்கிறது. வட இந்திய சூழ்நிலையை பார்த்தால், எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அவல நிலையை பார்த்தால், ஒருவேளை 3வது முறையாக நரேந்திர மோடி 2024 3வது முறையாக பிரதமர் ஆனாலும் அந்த பேக்ரவுண்ட பார்த்தீங்கன்னா அடுத்த 2.5 வருடம் நரேந்திர மோடியுடன் தான் நாம் கைகோர்த்து இருக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினும் சரணடையக்கூடும். அதே மாதிரி நம்ம மிஸ்டர் கவர்னர் ஆர்.என். ரவியும் கிரண் பேடி மாதிரி என் தலைப்பு விட்டு போறாங்களே, நாராயணசாமி கிரண் பேடி சண்டை வந்தது பாருங்க 2019ல. அதே மாதிரி இவர் கைட்டி விட்டா வம்பனுட்டு, இவர் இஸ் எ பியூரோக்ராட், இஸ் ஆல்சோ an ஐபிஎஸ் ஆஃபீஸர், விஷயம் தெரிஞ்சவர். அமித்ஷாவோட ரொம்ப கிட்டக்க இருக்கார். அதை தவிர ஆர்.என். ரவியினுடைய மத்திய பாஜக மத்திய அரசியல் தலைமைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பாலம், அதை நான் நம்ம உங்க சேனல் மூலமாக நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது, ஆர்.என். ரவிக்கு இன்ஸ்பிரேஷன் ஒர்க்ல அஜித் தோவல் தாங்க. ஓகே. நாட் அமித்ஷா, நாட் நரேந்திர மோடி. அதுக்காக தான் பார்டர் ஸ்டேட்டுங்கிறதுனால தான் அமித்ஷா வந்து நம்ம ஆர்.என். ரவி ஆளுநராக போட்டாங்க. ஆன் தி அட்வைஸ், ஆன் தி சஜஷன், ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மிஸ்டர் அஜித் தோவல். அஜித் தோவல் கீழே ஒரு வேலை செஞ்சிருக்காரு ஆர்.என். ரவி இன்டெலிஜென்ஸ் பியூரோல. ஸோ அதுதான் அங்கே ஒரு பிணக்கம். அது தமிழக ஊடகங்களுக்கோ தமிழக நேயர்களுக்கோ தெரிஞ்சிருக்கும், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஐ டோன்ட் கிளைம் தட் ஐ நோ எவ்ரிதிங். அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது நம்ம நேயர்களுக்கு புரியல் பெறுவது கௌதம் மூலமாக ராஜகோபாலன் செய்யக்கூடிய செய்தி. அது ஆக மொத்தம் இன்று உறவு இருப்பவர்கள் இஸ் கோயிங் டு பி கார்டியல் ஒன். இதை தாண்டி அதிமுக விவகாரத்துக்குள்ள போகும்போது இன்னைக்கு திருச்சியில வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னதோட பாஜகவோட கூட்டணிங்கிறது இல்லை அப்படின்னு திரும்பவும் இன்சிஸ்ட் பண்றாரு. பாஜக இல்லாத ஒரு மெகா அலைன்ஸை வந்து நாங்க ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ தொடர்ச்சியா ஒரு பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத இன்சிஸ்ட் பண்றாரு. அவங்களுடைய பொதுக்குழு கூட்டத்துல மத்திய அரசை விமர்சிக்கிறாரு. தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பை எடப்பாடி பழனிசாமி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மெகா அலைன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும்? 2 தரப்புகளுமே அரசியல்வாதிகள். எடப்பாடி பழனிசாமி ஆழம் தெரியாத கால விடல கௌதம். பாஜகவிலிருந்து வெளில வந்த போது he studied the future. ரொம்ப இடியில இருந்து பிரச்சனை வரும், சிறுபான்மையர் பிரச்சனை வரும், இதெல்லாம் யோசிச்சுதான் வெளில வந்தார். அதே மாதிரி நீங்க திமுக கூட்டணி பாருங்க, அவங்களும் காங்கிரஸுடைய நிலைமை வட இந்தியாவில் இருக்கிறத பார்த்துட்டு காங்கிரஸை விட்டுள்ளாமான்ற ஒரு சீரியஸ் திங்கிங் கூட அவங்க கையில இருக்குது. அந்த ஃபாலோ அவுட் தான் இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய இன்றைய திருச்சி நிறுவர் கூட்டத்தினுடைய சாராம்சம். அதுக்கு ஏற்றாற்போல் நேற்று பாமக தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்து சிஎம் பார்த்திருக்காரு. செக்ரட்டேரியட்ல போய், நான் செக்ரட்டேரியட் போற மாட்டேன்னு சதுர நான் போக மாட்டாங்க, பார்லிமெண்ட் உள்ள போக மாட்டேன், அப்படி ஜெயலலிதா கூப்பிட்டு போது கூட போவாரு. ஆனா இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆக விசிகா வெளியே வந்துடும்.
ஆனா அதுக்கான எந்த விதமான சமிக்கைகளுமே தெரியலையே சார். அந்த கூட்டணி வந்து ரொம்ப உறுதியா தானே இருக்காங்க. சமீபத்தில திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, "நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம்" அப்படின்னு உறுதிப்பட சொல்றாரு. காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, அதிமுகவோட வாக்குகள் வந்து இந்துத்துவால கரைஞ்சிருச்சு. அவங்கள நம்பி நாங்க எப்படி போவோம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி இங்கிருந்து போய் எப்படி திரும்ப அதிமுகவுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது வெற்றி கூட்டணி இல்லையா? அவங்க தொடர்ச்சியா சக்சஸ் ஆயிருக்கும்போது எப்படி பிரிஞ்சு போவாங்க? நீங்களே 5 நிமிஷம் முன்னாடி என்ன கேட்டீங்க. நிதிஷ்குமார் சமாச்சாரத்தை பத்தி கேட்டீங்க. அரசியல்ல எது வேணா நடக்கலாம் கௌதம். அரசியல் இப்ப விசிகா வந்து வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லியில் அவர் காங்கிரஸை குழப்பி விடுகிறார் என்றால் அது விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் தான் காங்கிரஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. லெட் அஸ் நாட் கோ வித் டிஎம்கே, லெட் அஸ் நாட் கோ வித் டிஎம்கேன்னு எல்லாட்டி எங்கிட்ட 2 சீனியர் லீடர்ஸ் டோல்ட் மீ. அவன் அதுக்கு தான் கமல்ஹாசனை கொண்டு வந்து ராகுல் காந்தியோட என்னைக்கு பார்த்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பாச்சா பறிக்கல. கமல்ஹாசன் திருப்பி டிஎம்கே பக்கம் போயிட்டாரு. இந்த ஆளு திருமாவளவன் நினைச்சுன்னா நட்டாத்துல கழட்டி விட்டு போடுவாண்டான்னு அங்க போயிட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி 2 ஸ்ட்ராங் அலைன்ஸ். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தவறாக எடை போடக்கூடாது. ம். அதே மாதிரி மு.க. ஸ்டாலினையும். என்னுடைய சந்தேகம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடன் 10:30 மணிக்கு இரவு சென்ற வாரம் அவர் பேசிய பொழுது, தனியாக 5 நிமிடம் 10 நிமிடம் பேசியதில், காங்கிரசினுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கேள்விக்குறியை அவர் முன்வைத்திருப்பாரோ என்ற சந்தேகம் என் மனதில் வருகிறது கௌதம். ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக, காங்கிரஸ் அந்த கூட்டணி தானே இங்க கெமிஸ்ட்ரி ஃபார்முலா ஆல்ரெடி ஒர்க் ஆயிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அத எப்படி வந்து அவங்க திரும்ப அந்த கூட்டணில இருந்து எப்படி அந்த கூட்டணி வேணாம், காங்கிரஸ் வேணாம், கம்மி சீட் குடுத்தா கூட காங்கிரஸோட இருக்கணும்னு தானே திமுக நினைப்பாங்க. அந்த சீட்ட வந்து பாமக குடுக்கலாம்ல. ஏங்க நீங்க 2019 இதே மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று முன்மொழிந்தார். ம். ராகுல் காந்தி ஆனாரா? ஆனா 2023, 24 திமுக சொல்லக்கூடிய கூற்று, அதாவது ஒரு ஆர்குமென்ட், எந்த பிரதமர் வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயிக்கும் சொன்னார். இப்பதான் சொல்றாரா இப்போ? So there is a change. Perception change into now as a political observer, as a political ம். student of Tamil Nadu, I see that. ம். அதுல காங்கிரஸ் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. காங்கிரஸ் என்ன கட்சிங்க தமிழ்நாட்டுல கௌதம்? 2 ஊடகத்திலயும் உங்களோட என்னோட பேசிட்டு இருக்காங்க. அடிப்படையில சோனியா காந்தி அம்மையார் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல சென்ற மாதம் கனிமொழியினுடைய அந்த திமுக இந்திய கூட்டணியினுடைய மகளிர் அமைப்பை பேசுறதுக்காக வந்த பொழுது பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் தமிழக காங்கிரஸ்காரர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்தை எங்கிட்ட 3, 4 காங்கிரஸ்காரங்க இன்க்ளூடிங் சோனியா காந்தியினுடைய கான்பிடண்டா இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் கூட எங்கிட்ட சொன்னாரு. அண்ணாமலை நடைபயணம்னு போறாரு. நீங்கெல்லாம் திமுக தோள் மேல உட்கார்ந்துட்டு கமிஷன் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா கேட்டாங்க அந்த அம்மா. கே.எஸ். அழகிரியினுடைய அவல நிலைமை அந்த மாதிரி. அண்ட் தே வர் வாண்டிங் டு சேஞ்ச் கே.எஸ். அழகிரி. தெரியும் உங்களுக்கு. அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் ஒண்ணா இருந்தாரு. இ.வி.எஸ். இளங்கோவனே இஸ் அகைன்ஸ்ட் கே.எஸ். அழகிரி. சோ அந்த அந்த கிரவுட், அந்த குரூப் வில் கோ வித் ஏடிஎம்கே. சரி, இப்போ சமீபத்துல வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இந்த பாஜக கூட்டணி முறிவுக்கு அப்புறமா கலந்துக்கிற எந்த விழாலையும் வந்து விபூதி வச்சுட்டு போறதில்ல அப்படின்ற ஒரு பார்வையும், அப்புறம் இந்த ராமர் கோயில் விவகாரம் தொடர்பா ஜெயலலிதா வெளிப்படையாவே ராமர் கோயில வந்து ஆதரிச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப வரைக்கும் அது தொடர்பான எந்த விதமான ஒரு ஸ்டாண்டும் எடுக்காம மௌனமா இருக்காருன்ற ஒரு 2 பார்வை சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியா வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மேல பாஜக கூட்டணி வெளில வந்ததுக்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரியான பிரஷர்ஸ் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் அவருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள், கான்ட்ரடிக்ஷன்ஸ். அம்மையார் ஜெயலலிதா தாங்கள் கூறியது போன்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 2 மேனிஃபெஸ்டோ 2014, 2019 ராமர் கோவில் கட்டுவதை ஆதரித்தார். உண்மையாக சொல்ல போனால் ராமர் கோவில் அமைப்பாளர்கள் சென்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலினிடம், எடப்பாடி பழனிசாமியிடம், அன்புமணி ராமதாஸிடமும், சீமானிடமும், இவரிடமும் இன்விடேஷன் கொடுக்க போறாங்க. அப்போ திமுகனுடைய நிலைப்பாடு தெரியும். நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் சொன்ன மாதிரி, கம்யூனிஸ்ட் சொன்ன மாதிரி. எடப்பாடி பழனிசாமிக்கு தர்ம சங்கடம் வந்துடும். ஏன்னா அவர் விபூதிட்டாரு போறான்னு இப்ப சொல்றீங்க. சிறுபான்மையர் ஓட்டு எவ்வளவுதான் வந்துருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. சோ ஆக மொத்தம் பாரதிய ஜனதா கட்சி 2022 அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல
பாஜகவினுடைய தலைமை அதிமுக வந்து சின்னா பின்னம் ஆகிவிடும் என்று ஒரு தலைவர் என்னிடம் சொன்னார். அது உண்மையாகத்தான் மாறிக்கொண்டு வருகிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து லோக்சபா இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். ஹி இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் 2026. ஆனா அசெம்பிளி 2024லயே வந்து இபிஎஸ்ஆல வின் பண்ண முடியலன்னா, தொடர்ச்சியான அந்த கட்சியுடைய தொடர் தோல்விகள் வந்து அவருடைய தலைமை பண்பு கட்சிக்குள்ள தேவையில்லாம ஒரு சலசலப்பு உருவாக்கிரும்ல. அதுக்காகவாவது 24ல சில இடங்கள்ல வெற்றி பெற வேண்டிய நெருக்கடி எடப்பாடிக்கு இருக்குல்ல. இருந்தா கூட அவர் சீரியஸா இல்லையே. எப்படி வட இந்திய அரசியலை தென்னிந்தியாவில் ஒற்று பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால், பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதி எப்படி கட்டெரும்பு சேஞ்சு கடுகாயிடுச்சு, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட 2024க்கு பிறகு அவருடைய ஆதிக்கம் இருக்குமா என்ற அளவிற்கு கூட தெரிந்துவிடும். அந்த மைனாரிட்டி ஓட் வில் நெவர் கோ அவுட் ஆஃப் டிஎம்கே. இவருக்கு ஆக்சன் பண்ண பார்த்தா கூட அது எவ்வளவு கண்டுபிடிக்கிறாருலாம் தெரியாது. ஸோ இந்த ஒரு இக்கட்டான நிலைமையை பார்த்தால் தமிழக அரசியல் சுறுசுறுப்பாக இருக்கிறது. 2024க்கு பிறகு அதிமுக எந்த நிலைமையில் 2023, 24 22 இருந்ததோ அதே நிலைமை திமுகவிற்கும் ஏற்பட்டாலும் படலாம். காரணம், இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய ஆதிக்கம். அவங்க ஒன்று 2.5 வருஷம் பதவியில் இருந்து ஆகணும் கௌதம். எய்தர் டிஎம்கே சரண்டர்ஸ் டு பிஜேபி ஆர் ஃபைட்ஸ் பிஜேபி இன் தமிழ்நாடு. 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு, வேற ஒன்றும் தேர்ட் ஆப்ஷனே கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் ஒய்எஸ் ஜெகன் ரெட்டி மாதிரி, நவீன் பட்நாயக் மாதிரி, மம்தா பானர்ஜி மாதிரி. மம்தா பானர்ஜி இஸ் நாட் இன் ஒன் சைட். அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்படி சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் இயங்கிய யூபி அரசாங்கத்தில், டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் ரயில்வே அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட மம்தா பானர்ஜி அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய காலை தொட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க ராஷ்டிரபதி பவன்லயே, ஜனாதிபதி இல்லத்திலே. பதவி ஏற்று முடிந்த அடுத்த நிமிஷம் அந்த மாதிரி டபுள் பிளே பண்ணும். அதே நிலைமையில் திமுக ஆயிட விடக்கூடாதோ என்ற அச்சம் என் மனதில் படுகிறது கௌதம். என்ன நடக்குது? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 சைடும் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. ஏடிஎம்கே பிராக்மெண்ட் ஆன பிறகும் எடப்பாடி கிட்ட, பழனிசாமி ஐயா கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேடர் 2024 இருக்குமா தெரியாது. என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் தொடர்ந்து பேசுவோம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நமஸ்காரம்.